ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டைலரிங் பற்றி தான். அதாவது நான் அந்த ஊரில் துணி தைச்சிட்ருக்கேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எல்லாமே சரிங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்டிச் பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முன்னாடி இருந்ததை விட, நான் ஸ்டார்டிங்கில் தமிழ்நாடு போடுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ என்னோடய ஸ்டிச்சிங்கும் சரி, என்னோடய ப்ளவுஸும் சரி அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே நம்புகிறாங்க. முன்னாடி ஒரு துணி, சாதா துணி, சும்மா கிழிஞ்ச துணி கொடுக்க கூட பயப்படுறவங்க இவங்க. இப்போ ஒரு ப்ளவுஸை கொடுத்து எனக்கு தைக்க சொல்கிறாங்க. புதுசாக கட் பண்ணி தைக்க சொல்கிறாங்க. நம்புகிறாங்க. மற்றவங்க யாரும் நம்புகிறாங்க இல்லையோ, ஃபஸ்ட்டு வீட்டாளுங்க நம்பணும்ல. நான் என் வீட்டாளுங்களே, அதாவது என் குழந்தை பொண்டாட்டி இருக்காங்களே, ஸோ அவங்களே என்கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி தைச்சி கொடுக்க, இது மாதிரி தைச்சி கொடுங்க, இது மாதிரி தைச்சி கொடுங்க. ஏன்னா நமக்கு தூரமாக இருக்கவங்க நம்புகிறாங்க. வீட்டில் உள்ளவங்க நம்பணும், அதான் முக்கியம். ஸோ அவங்களோட என்னோடய ஒர்க்கை அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்களே எனக்கு நிறையா கொடுக்குறாங்க. அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு டிசைன்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ஏதோ ஒரு அளவுக்கு ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது, என்னோடய செலவுக்கு எப்படி சொல்கிறது, என்னோடய தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கவோ, இல்லை ஒரு எண்ணெய் வாங்கவோ, அந்த இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓடுது. எண்ணெய், உப்பு அப்படி வாங்கவோ ஓடிட்டுருக்கு. சரிங்களா, நம்மளோட பொழப்பு அப்படி ஓடிட்டுருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் என்னம்மா உனக்கு பிரச்சனை, அதான் நல்லா ஓடிட்டுருக்கீ அப்படி தானே கேட்குறீங்க. ஸோ அது எவ்வளோ கஷ்டம். இந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த துணி தைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்திருக்கு. இது ப்ளவுஸ்லாம் இது ஆல்ரெடி ஸ்டிச்சப் ப்ளவுஸ். சரிங்களா, ஆல்ரெடி ரெடிமேடு ப்ளவுஸ் இது. சரிங்களா, ரெடிமேடு ப்ளவுஸை எடுத்து வந்துருக்காங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆரில் ரெடிமேட் ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னு நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு தையலில் பாருங்க. ஃபஸ்ட்டு தெரியுதா, தையல் இவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப க்ளோஸ்டு ஸ்டிச்சே கிடையாது, ரொம்ப லூஸான ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இது ஒரு கட்டோரி ப்ளவுஸ். சரிங்களா, கட்டோரி ப்ளவுஸ்னால் எத்தனை ஒர்க் வரும்னு உங்களுக்கே தெரியும். அதில் 3 கட்டிங் வரும். அதான் கட்டோரி ப்ளவுஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த தையலை பாருங்கள், புரிஞ்சிருக்கா? இன்னும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, புது ப்ளவுஸு. இந்த ஒரு நூல் எடுத்து காமிக்கிறேன். இந்த பின்னாடி வைப்போம்ல, அந்த இது இப்படி போடல, அந்த இது 1 இன்ச்சுக்கு இப்படி போடல, 1.25 இன்ச்சு, 1/2 இன்ச்சுக்கு அது. சரிங்களா, இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு ஸ்டிச்சிங் இப்படி தான் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சொன்னாங்க, அதிகமாக ஜாக்கெட் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, ஒரு புடவை எடுத்து அதை கட் பண்ணி ஜாக்கெட் தைக்க கொடுப்போம். அது பழக்கமே கிடையாது. கடையில் போய் ஒரு துணியை தண்ணி ஊற்றி தைக்க சொல்லுவோம், அதுவும் கிடையாது. நிரப்புவாங்க, ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குவாங்க, வாங்கிட்டு இந்த மாதிரி டைலர்கிட்ட கொடுத்து தைக்க சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி தைச்சி கொடுக்கணும்னா இடுப்பு மட்டும் அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி அல்டர்ட் பண்ணி கொடுக்கணும். அது வேறு. சரி, ஓகே, பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஓட்டு கொடுமா, இந்த தையலை இல்லை சும்மா இந்த தையலை ஒரு ஓட்டு கொடு, இந்த ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் தையலை மட்டும் ஒரு ஓட்டு கொடு. எந்த தையலை? எல்லாமே A to Z எல்லாமே தையல் பிடிச்சி கொடுக்கணும். இங்கே லூஸாக இருந்தால் சைடு பிடிச்சி கொடுக்கணும், ஓகே. கையை பிடிச்சி கொடுக்கணும், ஓகே, அது ஓகே. அப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் கை ஃபுல்லாக அந்த சை இருக்குது பார்த்தீங்களா. இங்கே உள்ள ரெடிமேட் ப்ளவுஸில் என்னை பொறுத்த வரைக்கும் வர கம்ப்ளைண்ட் எல்லாமே இந்த இது அப்படியே லூஸ் ஆகிடும். இது பிரிஞ்சிடும். ஒரு நாள் 2 நாளே பிரிஞ்சிடும். 1 மாதம் 2 மாதம் 2 நாளில் பிரிஞ்சிடும். அந்தளவுக்கு தையல் அவ்வளோ மோசமாக இருக்கும். இந்த தையல், இந்த ஆம்பூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கை வளைவு, அது ஃபுல்லாகவே பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டோரிக்கிட்ட அங்கே அதுவும் பிரிஞ்சிடும். அதனால் ஒரே ஒரு ஓட்டு கொடுத்துரும். எல்லா தையலும் போடணும். இதில் உள்ள A to Z எல்லா தையலும் போடணும். சரிங்களா, அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், இதில் உள்ள மெயினே கொக்கி தான். சரிங்களா, எனக்கு கொக்கி கையில் எனக்கு தைக்க பிடிக்க தெரியாது. நமக்கு நீட்டாக வராது கையில் தைச்சா. எனக்கு மிஷினில் தைக்க ரொம்ப பிடிக்கும். கொக்கி அந்த இன்விசிபிள் கொக்கின்னு சொல்லுவோம்ல, கொக்கி தெரியாத அளவுக்கு துணி மடித்து வச்சு தைப்போம்ல. என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இது தெரியாது. அந்த ப்ளவுஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அந்த பீரோவில் இருக்குது, இல்லை அப்படி நான் தைச்சேன். உங்களுக்கு தைச்சி கொடுத்ததுமே அப்படி தான் இருக்கும். தெரியாது, வெளியில் தெரியாது, உள்ளே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தைச்சி கொடுப்பேன். ஏன்னா அது பார்க்க நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப நிலைக்கும்னு சொல்லிட்டு தான் கையில் தைக்காமல் மெஷினில் வச்சு தைச்சி கொடுக்குறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடிமேட் ப்ளவுஸ் தானே,
இது என்ன ஆட்டம் ஆடுன்னு மட்டும் பாருங்க. இங்கே தெரியுதா? தெரியும் நினைக்கிறேங்க. இருங்க, வளைஞ்சிருக்கா? ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு நூலை வச்சுட்டு இப்படி சுற்றி கொடுத்துருக்காங்க. வருங்க, தெரியுதா? பிரிஞ்சிட்டு வந்துட்டு அவ்வளோதான். இது யூஸாக இருக்காது. தொங்குது பாருங்க. இப்படி தான் இருக்கும் இந்த இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இது ஃபுல்லாக தையல் போடணும். இந்த வளைவு நிறையா, இந்த ஷோல்டர் பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மெயின் டாட் பிடிச்சி கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கோம் அங்கெல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த கொக்கி உட்காந்து கையில் தைச்சி கொடுக்கணுமா. என்னம்மா நீ தைக்கிறேங்கிற டைலருங்கிற அதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதுனா இதானே உங்கள் வேலை. ஒரு கஸ்டமர் கேட்டால் அதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியதுனா ஓகே. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? இந்த அதாவது ஒரு ப்ளவுஸை தைக்கிற மாதிரி தான். கட் பண்ணுறது மட்டும்தான் இல்லை. ஒரு ப்ளவுஸை கூட கட் பண்ணி டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம், அது வேறு. ஆனால் ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸை இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கிறங்கிறது தான் ரொம்ப டென்ஷனான வேலை, சரிங்களா? இன்னொருத்தர் தைச்ச ப்ளவுஸை ரெடிமேட் ப்ளவுஸை எடுத்தாந்து கொடுத்து எல்லாமே தைச்சி கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம்? பாவம் பார்த்து ஒரு 30 ரூபா கொடுக்கலாம் இல்லைங்களா? இது வந்து மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, இது பண்ணால் ஒரு 30 ரூபா கொடுக்கலாம். ஆனால் இவங்க எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? 10 ரூபா. 10 ரூபா. அதுலேயும் வந்துட்டு சில்லறை எடுத்து வருவாங்க. 2 ரூபா குறையும், 1 ரூபா குறையும். இந்த மாதிரி எவ்வளோ தான் இப்போ இருக்குது, 1 ரூபா குறையுது, வச்சுக்க அப்புறம் பார்த்துக்கும் அப்படின்னு ஏதோ நம்ம வந்து கொடுக்குற மாதிரி வச்சுக்க பார்த்துக்கோ அப்புறம் கொடுப்போம் அப்படி தான் கொடுப்பாங்க. நமக்கா மண்டைக்கு ஏறும். இதில் உட்காந்தோன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம். எனக்கு அந்த கையில் தைக்கிற இதே பிடிக்காது. கை ஊசி வச்சு யூஸ் பண்ணுறதே எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ரெட் ஆகாது. நமக்கு மிஷினில் உட்காந்து மோட்ரு வச்சு எவ்வளோ நாள் இருக்கணும், கையில் வச்சு தைக்கிற பொறுமை என்கிட்ட இல்லை. அதை வந்து கையில் வச்சு தைக்க சொல்லி இதுவும் அப்படி தான். எந்த சைடு பாருங்கள், குக்கி மாற்றம் இதுவும் அப்படி தான். முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. அப்படி பாவியில் இல்லை, அதுவும் இல்லைங்க. எங்கேருங்க ஒன்றுமே இல்லை. இதில் எப்படி கொக்கி மாட்ட முடியும்? என்ன நினச்சிட்டு கொடுத்தாங்க பாம்பி போயிடும். இங்கே இருங்க, அதில் கூட அது இருந்துச்சு. இதில் இதுவும் இல்லை, கொக்கி மாற்ற இடமும் இல்லை. இந்த இது வைப்பான்ல பட்டிக்கிறது, அதுவும் இல்லை. இதில் நம்ம கையிலே தைக்கணும். இதுக்கு 10 ரூபா. ஃபுல்லாக தைச்சி கொடுக்குறது ஒரு 10 ரூபா, சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் துணி எடுத்தாந்து கொடுத்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சி கொடுங்கன்னு போடுவாங்க. எவ்வளோமா? 60 ரூபா. ஒரு ஜாக்கெட் துணி எடுத்தாந்து கொடுத்து அது வந்து சல்லடை மாதிரி இருக்கும், அவங்க கொண்டு வந்துருப்பாங்க. இங்கே உள்ள லைனிங்கை பாருங்கள், சரிதா? இதான் இங்கே உள்ள லைனிங். இந்த லைனிங் மாதிரி தான் இருக்கும் அந்த துணியும். அந்த துணி எடுத்தாந்து கொடுத்துட்டு தைச்சி கொடுக்கணும் 60 ரூபா. அவங்களாம் துணி எடுத்தாந்து கொடுத்தா 60 ரூபா. நம்மளாம் நல்ல துணியை வாங்கி போட்டு தைச்சி கொடுத்தோம்னா 100 ரூபா. நம்ம துணியை நல்ல துணியாக எடுத்து கொடுக்கணும், நம்மளும் தையக்கூலி நம்மளே தைச்சி கொடுக்கணும். 100 ரூபா இருக்குது. கோவம் வருமா இல்லையா? அவ்வளோ கோவம் வரும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஏதாச்சும் ஒரு பாவாடை இருக்குங்களா வச்சுக்கலாம், ஏதோ சட்டை நல்லா கிழிஞ்சிருக்கும், சில்லறை எடுத்துருவாங்க 5 ரூபா. அது ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நம்மகிட்ட நம்பி வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாது, இந்த தையல் மறுபடியும் புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப சின்னதாக வச்சு நல்லா க்ளோஸாக வச்சு அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அது கூட வந்துட்டு ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டு கொடுப்பேன். அது கூட அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அந்த கடையில் தான் அவ்வளோதானே வாங்குறாங்க. எங்கள் ஊர்லலாம் அப்படி தான். அவங்க ஒன்றியன்னா இவ்வளோ சொல்கிறது, இதென்ன தமிழ்நாடுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் அந்த போய் தைச்சிட்டு வந்தீங்கன்னா அதே கம்பெனி எடுத்து என்கிட்ட வராங்க. போன தடவை தைச்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு, அவங்கள்ட்ட தைச்சது நீ தைச்சி கூட ஒன்று. ஸோ அதே தையலை வந்து நான் ஒரு தடவை 2 தையலாக போட்டு ஸ்டிச்சிங் வந்து டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன தையலாக போட்டு அவ்வளோ நீட் பண்ணி கொடுக்குறேன். அப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஸோ அவ்வளோ துணியாக ஏதாவது கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கடை, இந்த ஊரில் வந்துட்டு அதிகமாக வந்து கடன் சொல்கிறது. கடன்னா வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கேட்காம இருக்கோமோ என்னமோ, அதனால வந்துட்டு நம்மளை வந்து ரொம்ப சீட் பண்ணுறது. எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஓயமாக போய் காசு கேட்க பிடிக்காது. அது என் காசாக இருந்தாலுமே சரி, ஓயமாக போய் கேட்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுவும் எனக்கு ஒரு மாதிரியாக கூச்சமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்க அப்படிலாம் கிடையாது. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது நம்ம காசாக இருந்தாலுமே வந்துட்டு ஓயாமல் அவங்க வீட்டுக்கு போய் நிற்கிறதாக்கா பார்த்தீங்களா, ஓயாமல் அவங்க வீட்டுக்கு போய் நிற்கிறதா அப்படின்னு கண்ணை போயிட்டு வந்துடுச்சுங்களா. ஸோ ஓயாமல் அவங்க வீட்டில் போய் நிற்கிறதா அப்படின்னு தோணும். தைச்சிட்டு போனவங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே 200 ரூபா 300 ரூபா அப்படி எல்லாம் கடன் வச்சுருக்காங்க. காசு இருந்துமே வந்து நம்மள்ட்ட கொடுக்க யோசிக்கிறாங்க. அது எனக்கு தோணல, ஏன் அப்படி தோன்றாங்க? நம்மளை வந்து இழிச்சவாயின்னு நினச்சிட்டாங்களா, இல்லை வந்து நம்ம கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல.
நம்ம பாவம் பார்த்து இது பண்ணுறோமா, அது வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து கரெக்டாக இருக்காங்க, 10 ரூபானாலும் 10 ரூபா, ஒரு ரூபானாலும் ஒரு ரூபா இருந்தால் உன் பணம் தான் என் பணம், அவ்வளோதான் நீட்டாக இருக்காங்க. சில பேர் வந்துட்டு அது என்ன அதில் ஒரு காசு இருந்துமே வந்து அதை கொடுக்க வந்து யோசிக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. நல்லா இது பண்ணி வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க, கடைசியில் வந்து கொடுக்க யோசிக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இவங்கள்ட்டெல்லாம் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணி எப்படி தொழில் பண்ணி எப்படி நம்ம முன்னேற போகிறோம்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது இங்கே உள்ள நிலைமை. சரிங்களா? ஸோ இங்கே வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க வந்து 200 ரூபா. சரிங்களா? நம்ம லைனிங் போடணும், அவங்க துணி கொடுப்பாங்க, நம்ம லைனிங் போடணும், 200 ரூபா. 200 180 ரூபா. இதில் 180 ரூபான்னு நினைக்கிறேன். 180 ரூபா லைனிங் ப்ளவுஸ் வந்து 180. நான் கேட்டது 200 ரூபா. அப்புறம் வந்துட்டு டிசைன் எல்லாம் எவ்வளோ டிசைன் வேணாலும் வைக்கலாம், எவ்வளோனாலும் வைங்க, டிசைன் 200 ரூபா தான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ டிசைன் வச்சாலும் 200 ரூபா தான். நீங்கள் டிசைன் வைக்காமல் பிளெயின் ப்ளவுஸ் வச்சாலும் 200 ரூபா தான். அவங்க காமிக்கிற டிசைன் வச்சு நம்ம வந்து கொடுத்தோம்னா வந்துட்டு அதுக்கு 200 ரூபா தான். நான் சொன்னேன் அதுக்கு நான் பிளெயினாகவே தைச்சிட்டு வளர்க்குறேன். இல்லை எனக்கு இந்த டிசைன் தான் வேணும், நான் எங்கள் ஊரில் 200 ரூபா தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட போய் என்னத்தான் பேச முடியும்? கொடுக்க முடியாது, என்ன தைச்சி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கோச்சுக்குவாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க, வீட்டை சுற்றி சொந்தக்காரங்க, அவங்கள்ட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குங்க. இந்த துணி தைக்கிறதுலேயுமே வந்துட்டு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த விளையாட்டாக ஆரம்பித்தது, கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பித்தது, தையல் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ போய் கற்றுக்குவேன். ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஆர்வத்தில் போனேன். இது மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும் மட்டும் போனேன். பரவாயில்லைங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஊருக்கு இந்த 50 100 வந்து இந்த ஊருக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் ஒரு கமெண்ட், நான் வந்து ரொம்ப கஞ்சமாக, நீ எல்லாம் வந்து 500 ரூபாய்க்கு நீ எல்லாம் 500 ரூபாய்க்கு வாங்குறது ஓவர் தான், 500 காலமாக நீ வாங்கவே சரியான கஞ்சம் நீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சு. சத்தியமாக நான் எனக்கு கொண்டு போனது 180 ரூபா தான். 180 ரூபாயில் வந்துட்டு 180 ரூபாய்க்கு காலி தான் இல்லைங்கல்ல, 100 ரூபாய்க்கு மட்டும் காய்கறி, அதே வீட்டுக்கு தேவையான குழம்புக்கு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு பாக்கி 80 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பிளாக் எதுக்குள்ள பெரிய பிளாக்கா, அது பிளாக் பழம் ஃபுல் பழம். சரிங்களா? பிளாக் ஆகி அப்புறம் வந்துட்டு 20 ரூபாய்க்கு வந்து வாழைப்பழம், 5 வாழைப்பழம் 20 ரூபா, 4 வாழைப்பழம் 20 ரூபா. அப்புறம் வந்துட்டு என்ன ஆனேன், கரும்பு ஜூஸ் 2 60 ரூபாயா, 20 ரூபாய்க்கு வந்துட்டு இங்கே எல்லா குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் தீனி 80 ரூபா. ஸ்நாக்ஸே கிட்டத்தட்ட வந்துட்டு 80 ரூபா காய் ஆகிடுச்சு. 100 ரூபா வந்து காய்கறி வாங்கினேன். அந்த காய் தான் இன்ன வரைக்கும் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? அதனால் வந்துட்டு கஞ்சோன்னு சொல்கிறீங்க, செலவு தாங்க ஆகுது. இந்த ஊருக்கு என்னால் எவ்வளோ செலவு பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இங்கே வந்து செலவு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வருமானம் கம்மி, அதுக்கு தகுந்தப்போ தான் நாங்கள் வந்து செலவு பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சாரீ கலெக்ஷன்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே வந்துட்டு நான் நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு வரேன். சரி, எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு என்னோடய சாரீ கலெக்ஷன்லாம், என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து வந்திருக்கேன். அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்கலை, என்ன பண்ணுறது, பரவாயில்ல. சரிங்களா? நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் சொல்லிட்டேன்னா, சாதா ப்ளவுஸும் சொல்லிட்டேன்னா, அப்புறம் வந்து கிழிஞ்ச துணிக்கும் சொல்லிட்டேன்னா, அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணுவாங்க சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதில் உள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸும் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்